ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் தேசிய விளையாட்டு விருதுகள் 2024 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அக்பர். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2024 ஆண்டுக்கான தயான் சந்த் கேல் ரத்னா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை 4 பேர். இந்திய விளையாட்டுத் துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது தயான் சந்த் கேல் ரத்னா விருதாகும். 2024 ஆண்டுக்கான தயான் சந்த் கேல் ரத்னா விருது டி குகேஷ், மனு பாக்கர், பிரவீன் குமார், ஹர்மன்பிரீத் சிங் ஆகிய 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. டி குகேஷ் செஸ் வீரர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், 18 வயதில் இள உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர். மனு பாக்கர் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் தனிநபர் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் தலா ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றவர். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை. ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் ஆவார். ஹர்மன்பிரீத் சிங் ஹாக்கி வீரர். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. பிரவீன் குமார் பாரா தடகளம். 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஆடவர் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். தயான் சந்த் கேல் ரத்னா விருது பற்றிய குறிப்புகள். கடந்த 4 ஆண்டுகளில் தாம் சார்ந்த விளையாட்டில் மிகச்சிறந்த முறையில் செயலாற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்தோருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. தயான் சந்த் கேல் ரத்னா விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1992. இந்த விருதை முதலில் பெற்றவர் விஸ்வநாத் ஆனந்த். இந்த விருதுடன் ரூபாய் 25 லட்சம் ரொக்கம் வழங்கப்படும். 2024 ஆண்டுக்கான அர்ஜுனா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை 32 பேர். 2024 ஆண்டுக்கான அர்ஜுனா விருது 32 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் இதுவரை இல்லாத வகையில் 17 பேர் பாரா விளையாட்டு வீரர் வீராங்கனை ஆவார். தங்களது விளையாட்டுகளில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதை அங்கீகரிக்கும் வகையில் அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது. 2024 ஆண்டுக்கான அர்ஜுனா விருது வென்றிருக்கும் துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் ஆவார். அர்ஜுனா விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1961. இந்த விருதுடன் அர்ஜுனர் சிலை, பட்டயம், ரூபாய் 15 லட்சம் ரொக்கம் வழங்கப்படும். 2024 ஆண்டுக்கான துரோணாச்சாரியா விருது பெற்ற சுபாஷ் ராணா எந்த துறையைச் சேர்ந்தவர்? விடை பாரா துப்பாக்கிச் சுடுதல். 2024 ஆண்டுக்கான துரோணாச்சாரியா விருது 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சுபாஷ் ராணா பாரா துப்பாக்கிச் சுடுதல், தீபாலி தேஷ்பாண்டே துப்பாக்கிச் சுடுதல், சந்தீப் சாங்வான் ஹாக்கி. துரோணாச்சாரியா விருது பற்றின குறிப்புகள். சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுவது துரோணாச்சாரியா விருதாகும். துரோணாச்சாரியா விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. இந்த விருதுடன் துரோணாச்சாரியார் வெண்கல சிலை, பட்டயம், ரூபாய் 15 லட்சம் ரொக்கம் வழங்கப்படும். 2024 ஆண்டுக்கான துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எஸ் முரளிதரன் பேட்மிண்டன், அர்மாண்டோ அக்லெனலோ கொலாக்கோ கால்பந்து. பயிற்சியாளராக 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக செயல்பட்டு வரும் நபர்களுக்கு துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. 2024 ஆண்டுக்கான ராஷ்டிரிய கேல் புரோத்சாஹன் புரஸ்கார் விருது பெற்ற நிறுவனம் எது? இந்திய உடற்கல்வியியல் அறக்கட்டளை.
நாட்டில் விளையாட்டுத்துறை ஊக்குவிப்பு மற்றும் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் விருது ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விருது. இந்த விருது முதலில் வழங்கப்பட்ட ஆண்டு 2009. 2024ஆம் ஆண்டுக்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற பல்கலைக்கழகம் எது? விடை சண்டிகர் பல்கலைக்கழகம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை பற்றிய குறிப்புகள். பல்கலைக்கழகங்கள் இடையேயான விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகத்துக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இவ்விருது தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. சண்டிகர் பல்கலைக்கழகம் முதலிடம், லவ்லி தொழில்முறை பல்கலைக்கழகம் பஞ்சாப் 2ஆம் இடம், குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்தசரஸ் 3ஆம் இடம். 2024ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சுச்சா சிங் மற்றும் முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர். ஓய்வு பெற்ற பிறகும் தாம் சார்ந்த விளையாட்டுக்கு பங்களிப்பு செய்து வருவோருக்கு அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. சுச்சா சிங் தடகள வீரர், முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர் பாரா நீச்சல் வீரர். தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்குபவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். 2024ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது 32 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் யார் யார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் பார்க்கலாம். துளசிமதி முருகேசன் பாரா பேட்மிண்டன், நித்யஸ்ரீ சுமதி சிவன் பாரா பேட்மிண்டன், மனிஷா ராமதாஸ் பாரா பேட்மிண்டன், அமன் ஷராவத் மல்யுத்தம், ஜோதி யாராஜி தடகளம், அன்னுராணி தடகளம், நீது கங்காஸ் குத்துச்சண்டை, ஸ்வீட்டி பூரா குத்துச்சண்டை, வந்திகா அகர்வால் செஸ். சாஜன் பிரகாஷ் நீச்சல், அபய் சிங் ஸ்குவாஷ், சரப்ஜோத் சிங் துப்பாக்கிச் சுடுதல், சலிமா டெடே ஹாக்கி, அபிஷேக் நைன் ஹாக்கி, சஞ்சய் ஹாக்கி, ஜர்மன் பிரீத் சிங் ஹாக்கி, ஸ்வப்னில் குசேல் துப்பாக்கிச் சுடுதல், ராகேஷ் குமார் பாரா வில்வித்தை. சுக்ஜித் சிங் ஹாக்கி, பிரீத்தி பால் பாரா தடகளம், ஜீவன்ஜி தீப்தி பாரா தடகளம், அஜித் சிங் பாரா தடகளம், சச்சின் எஸ் கிலாரி பாரா தடகளம், தரம்வீர் பாரா தடகளம், பிரணவ் சூர்மா பாரா தடகளம், ஹகாடோ சீமா பாரா தடகளம், சிம்ரன் பாரா தடகளம். நவ்தீப் பாரா தடகளம், நிதேஷ்குமார் பாரா பேட்மிண்டன், கபில் பர்மார் பாரா ஜூடோ, மோனா அகர்வால் பாரா துப்பாக்கிச் சுடுதல், ருபினா பிரான்சிஸ் பாரா துப்பாக்கிச் சுடுதல். நண்பர்களுக்கான கேள்வி: தேசிய விளையாட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.